ஹாய் ஹலோ வணக்கங்க. பேக்ரவுண்டை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் வந்து ஸ்கூலுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போயிருக்கான். சரி, அது கூட விட்டுருலாங்க. மொபைல் ஃபோனை வந்து ஸ்கூலில் வந்து கண்டுபிடிச்சி தலைமை ஆசிரியரோட ரூமில் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு வந்து எவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இர்ரெஸ்பெக்டிவாக அந்த ஹெச்எம் கிட்ட பேசுகிறது, நீ வா பொண்ணு ஒருமையில் பேசுகிறது எல்லாமே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த காலத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காது, ஈவன் மோஸ்ட்லி வந்து பூமர்ஸ், சரியா, என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, பாவம் சின்ன குழந்தைங்க அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஓகேவா? இந்த அருந்ததி படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, உன் கண்ணு முன்னாடி தெரிகிறது அத்தனையுமே போய். அது மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் பூமர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இந்த காலத்தில் நீங்கள் நினைக்கிறது மாதிரி கிடையவே கிடையாது. ஓகேவா? அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பூமர் பேரண்ட்ஸ் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. அப்புறம் வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அதை பற்றின உள்ள கஷ்டமே தெரியாது. ஓகேவா? அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று, பாவம் அவன் சின்ன குழந்தை, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஓகேவா? மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது, அவன் அதை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறான், அவன் என்னெல்லாம் பார்க்குறாங்கிறத அவனை என்ன பண்ணணும், வாட்ச் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு நேரம் என்னது, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த வீடியோலாம் பார்த்தா குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்கன்னு அடுத்தவங்களுக்கு கமெண்ட் போடுறதுக்கு மட்டும் தான் தெரியும். கமெண்ட் போடுறதை விட்டுட்டு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள நல்லபடியாக வளருங்க. தேங்க்யூ.